SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூலை 28ஓட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 10 நியூஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான நியூஸ் அண்ட் அலாங் வித் தட் எம்சிக்யூஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் ஃபார் சில்ட்ரன் as early as August. Final trial results are awaited, says Mandavia. ஓகேங்களா? ஸோ ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வேக்சின் இன்ஜெக்ஷன்ஸ் தான் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்சின் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் அப்படிங்கிறது, எஸ்பெஷலி கோவிட் வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ட்ரையல் phase 1, phase 2, phase 3 அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ்ல ட்ரையல்ஸை நடத்துவாங்க. ஓகேங்களா? ட்ரையல்ஸ் அப்படின்னா சோதனை. ஓகேங்களா? லைக் ஒரு சில குழந்தைகளுக்கு கொடுத்து சோதனை பண்ணி பார்ப்பாங்க, அதோட வீரியம் எப்படி இருக்கு, ஸோ இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் அவைட்டிங்ல இருக்கு, அதாவது நம்ம அதோட ரிசல்ட்ஸ்க்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? phase 1, phase 2 ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. phase 3 ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இதை யார் சொன்னாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் மான்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி எந்த 2 வேக்சின் வந்து குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பயோடெக் ப்ரொடியூஸ் பண்ண கோவேக்சின் வேக்சினும் ஜைடஸ் கேடலாவோட வேக்சினும் ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் வேக்சின். ஓகேங்களா? தடுப்பூசியை பற்றி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்சின்ஸ் ஆர் கிவன் ஒன்லி த்ரூ இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஊசி மூலியமா மட்டும்தான் தடுப்பூசியை நம்ம செலுத்திக்க முடியும், தடுப்பு மருந்தை நம்ம செலுத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஊசி மூலியமா மட்டும்தான் நம்ம தடுப்பு மருந்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திக்க முடியும். அதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ ப்ராப்பர் வேக்சின் we had previously eliminated few diseases. ஓகேங்களா? ஸோ நம்ம முறையா தடுப்பு மருந்தை செலுத்திட்டதுனால இதுக்கு முன்னாடி ஒரு சில டிசீஸ்களை நம்ம ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்சின்ஸ் ஆர் நாட் சேஃப் ஃபார் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? தடுப்பு மருந்து அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது இல்லை அப்படிங்கறதா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா போலியோ டைப் 1 டைப் 3 போலியோவை ஆல்ரெடி எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம வந்து ப்ரீவியஸ்லி ஒரு சில டிசீஸ் அண்ட் வைரஸஸ் நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வில் fulfill whole promises of reserving 75% of jobs for Tamils. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தமிழ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, people who are living in the land of தமிழ்நாடு. தமிழ்நாடு நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருக்கும் 75%, அதாவது ஜாப்ஸ்ல 75% முன்னுரிமை கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிரைவேட் ஜாப்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை லைக் ரீசெண்டாக வந்து ஒன் ஆஃப் த டிஎம்கே மினிஸ்டர் வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம், இந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆர்டிகல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 15, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 16, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 17, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 18. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 16. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகைசால் தமிழர் அவார்ட் இன்ஸ்டிடியூட்டட். ஓகேங்களா? புதுசாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகைசால் தமிழர் அப்படிங்கிற அவார்டை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் தமிழ் ஓட டெவலப்மெண்ட்டுக்காக போராடினாங்க, தமிழ் கம்யூனிட்டிக்காக டெவலப்மெண்ட்டுக்காக போராடினாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டை
கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகைசால் தமிழர் அவார்ட் கண்டெய்ன்ஸ் கேஷ் பிரைஸ் ஆஃப், அதாவது தகைசால் தமிழர் அவார்ட்ல எவ்வளோ கேஷ் பிரைஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 10 lakh, ஆப்ஷன் பி 20 lakh, ஆப்ஷன் சி 25 lakh, ஆப்ஷன் டி 50 lakhs. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10 lakhs. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஓப்பன்ஸ் சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிஎன்ஜி பம்ப்ஸ். The fuel will be priced at 51 rupees 35 paise per kg. ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸ். ஓகேங்களா? அதாவது சென்னை சிட்டில வந்து இப்போதான் சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் பம்ப்ஸை வந்து செட்டப் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 பம்ப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, which among the following statement is correct about சிஎன்ஜி? ஓகேங்களா? சிஎன்ஜி பத்தி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இட் இஸ் primarily made up of propane, ஆப்ஷன் பி it produces zero greenhouse gas, option C it is used as an alternative fuel in automobiles, option D it is abbreviated as controlled natural gas. ஓகேங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. இட் லைக் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாதுங்க, பட் மினிமல் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவ் அன்டச்சபிலிட்டி வால் இன் திருச்சி. ஓகேங்களா? ஸோ திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கேஸ்ட் ஹையரார்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல அதிகமாக இருக்கு. அதாவது ரெண்டு கம்யூனிட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ணிக்க கூடாது, ஆர் ஒரு கம்யூனிட்டி இருக்க இடத்துக்கு வந்து இன்னொரு கம்யூனிட்டி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்பு சுவர் ஒன்று பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தடுப்பு சுவரை ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு வந்து அந்த மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இயக்கங்களும் சேர்ந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபோலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் பிரைமரிலி இன், அதாவது இந்த இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல அபோலிஷன் தீண்டாமையை வந்து ஒழிக்கக்கூடிய விஷயம் அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது எதுல மென்ஷன் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆப்ஷன் பி பிரியாம்பிள், ஆப்ஷன் சி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆப்ஷன் டி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? பிகாஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 17ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல்ல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆர்டிகல் மட்டும்தான் அப்சல்யூட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதாவது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம இருக்க ரெண்டு ஆர்டிகல் தான். ஓகேங்களா? ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 17 அண்ட் இன்னொன்று ஆர்டிகல் 24. ஓகேங்களா? ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு. அதுவும் அதோட அப்சல்யூட் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரைசிஸ் இன் துனிஷ் பார்லிமெண்ட், சஸ்பென்ஷன் சீம்ஸ் அ பவர் கிராப் பை பிரசிடென்ட், நாட் அ ரெஸ்பான்ஸ் டு பப்ளிக் ஆங்கர். ஓகேங்களா? ஸோ துனிஷியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ டிசால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரையும் அவரோட பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. துனிஷியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அதிக பவர் இருக்கு இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகேங்களா? ஸோ அந்த துனிஷியா அப்படிங்கிற நாட்டில் வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு மேலே ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பிரசிடென்ட் துனிஷியா பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது சரிப்பட்டு வராது. ஸோ இங்கே அரசாங்கம் அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர் மிஷனரி அப்படிங்கிறது இல்லை கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது கரெக்டா இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, லேட்டரா டிசால்வ் பண்றதும் சொல்லியிருக்காரு. அட் தி சேம் டைம் பிரைம் மினிஸ்டரையும் அவரு பவர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரப் ஸ்பிரிங் ப்ரொட்டஸ்ட் occurred in which among the following country. அரப் ஸ்பிரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2011ல நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சேம் அதே லெவல் ப்ரொட்டஸ்ட் தான் வந்து இப்போ துனிஷியாலையும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ the Arab Spring protest occurred in which among the following countries? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ துனிஷியா, ஆப்ஷன் பி சவுதி அரேபியா, ஆப்ஷன் சி
யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஆப்ஷன் டி இஸ்ரேல். ஓகேங்களா. ஸோ இந்த 4 நாடுகள்ல எந்த நாட்டில் அராப் ஸ்பிரிங் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்தது அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ துனிஷியா. ஓகேங்களா. ஸோ துனிஷியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லொகேஷன், ஜியாகிரபிக்கல் லொகேஷன்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜன். ஓகேங்களா. பிகாஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில 5 கண்ட்ரிகள் மட்டும்தான், 5 நாடுகள் மட்டும்தான் மெடிட்டரேனியன் சீயை பார்டர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, எஜிப்ட் அண்ட் இன்னொரு லாஸ்ட் கண்ட்ரி துனிஷியா. ஓகேங்களா. ஸோ துனிஷியா அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜியன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வில் ஹெல்ப் டு மீடியேட் பார்டர் ரூல்ஸ், இட் சீக்ஸ் மோர் டைம் ஃபார் சிஏஏ ரூல்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்லிமெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே நிறைய ஸ்டேட்ஸ்குள்ள பார்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாக்கும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. அதை வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக லேண்டை பிரிக்கணும் அப்படிங்கிற இந்த டிவிஷன் வந்து ஒரு கான்டென்ஷியஸ் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் கூட அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் மேகாலயா இந்த 4 ஸ்டேட்டுமே அஸ்ஸாம் கூட பார்டர் டிஸ்பியூட்ஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது எந்த இடம் யார் வரைக்கும், எந்த ஸ்டேட்டோட இடம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்காக சென்டர் வந்து இது எல்லா ஸ்டேட்ஸ் கூடயும் கலந்து ஆலோசிச்சுட்டு பார்டர் டிஸ்பியூட் நாங்கள் ஒரு நல்ல முடிவு விரைவில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிஏஏ ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர்லயே பாஸ் ஆனப்பட்ட ஒரு ஆக்ட். ஓகேங்களா. பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆக்டுக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள நம்ம ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2020 அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா. ஜூன் 2020 லைக் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து லாஸ்ட் இயர் பார்லிமெண்ட் கூட்டும் போது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அது 4 நாள் 5 நாள் பார்லிமெண்ட் அசம்பிள் ஆச்சு பிகாஸ் ஆஃப் கொரோனா ஃபியர். ஓகேங்களா. அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஜனவரியில இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல. ஓகேங்களா. அதே மாதிரி லைக் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை இந்த சிஏஏ ரூல்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. குடியுரிமை பற்றி பின்வருவற்றில் எது சரியானது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இட் இஸ் மென்ஷன்ட் இன் த பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபைஸ் த மெத்தட் ஆஃப் அக்வயரிங் த சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. ஆப்ஷன் சி the citizenship act was first enacted in 1955. ஓகேங்களா. ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the citizenship act has not been amended even once since its enactment. ஓகேங்களா. ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து பார்ட் 3 கிடையாதுங்க, இட் இஸ் பார்ட் 2. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணல, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 தான் ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இது வரைக்கும் மோர் தென் 5 டைம்ஸ்க்கு மேல சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம், மிசோரம் கேன் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் சென்டர் டு இம்போஸ் பிரசிடென்ட் ரூல். ஓகே, சென்டர் மஸ்ட் இம்போஸ் பிரசிடென்ட் ரூல் சேஸ் தாவ். ஸோ இந்த தாவ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சீனியர் லாயர் பிராக்டிசிங் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. அவரோட ஃபுல் நேம் என்ன பாத்தீங்கன்னா துஷ்யந்த் தாவ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமும் மிசோரமும் அவங்களுக்குள்ள இருக்க பார்டர் டிஸ்பியூட் வந்து நாளுக்கு நாள் அது பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஸ்டேட்டுக்கும் நடந்த அந்த பார்டர் போராட்டத்துல 5 போலீஸ் ஆபீசர்களை கூட சுட்டு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது பெருசாயிட்டே போயிட்டு இருக்கனால அவங்க பெட்டர் சுப்ரீம் கோர்ட்டை மீட் பண்றது நல்லது. அட் தி சேம் டைம் சென்டரும் அந்த இடத்துல பிரசிடென்ட் இம்போஸ் பண்ண சிச்சுவேஷனை நம்ம கொஞ்சமாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி இஸ் மென்ஷன்ட் இன்
விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, அதாவது ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபை பண்ண வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி அந்த வார்த்தை ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஜெனரலா சொல்லும் போது பிரசிடென்ட் ரூல் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அது எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 350. ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 356, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 360. ஓகேங்களா, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 352. ஓகேங்களா, சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் 356. ஓகேங்களா, ஆப்ஷன் டி வந்து ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 350 அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா, லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேவி ஜாயின்ஸ் எக்ஸைஸ் அலாங் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கோஸ்ட். ஓகேங்களா, சோ கிழக்கு ஆப்பிரிக்கன் கடற்கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி அப்படிங்கிறவங்க ஒரு நேவல் எக்ஸைஸ்ல ஜாயின் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா, அந்த நேவல் எக்ஸைஸ் யார் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் கூட தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யாரு தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா சொமாலியா தான் தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸைஸ் பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கட்லாஸ் எக்ஸைஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸைஸோட பேரு. ஓகேங்களா, ஸோ எக்ஸைஸ் கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் is being conducted in which among the following areas. ஓகேங்களா, கட்லாஸ் அப்படிங்கிற எக்ஸைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எக்ஸைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன் அரேபியன் சி அதாவது மேற்கு அரபிக்கடல், ஆப்ஷன் பி ஈஸ்டர்ன் அரேபியன் சி கிழக்கு அரபிக்கடல், ஆப்ஷன் சி சதர்ன் இந்தியன் ஓஷன், ஆப்ஷன் டி பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் அரேபியன் சி. ஓகேங்களா, ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது வெஸ்டர்ன் அரேபியன் சீயை தான் பார்டர் பண்ணி இருக்கும். ஸோ அந்த ஏரியால தான் இந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தோலாவீரா இன் குஜராத் ஆன் யுனெஸ்கோஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட். ஹரப்பா சைட் ஹாஸ் பீன் ஆன் த டென்டேட்டிவ் லிஸ்ட் சின்ஸ் 2014. ஓகேங்களா, ஸோ தோலாவீரா அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகேங்களா, அந்த தோலாவீரா அப்படிங்கிற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தோலாவீரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் லிஸ்ட் அப்படிங்கறத யுனெஸ்கோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2014 ஆண்டே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தோலாவீராவை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் யுனெஸ்கோக்கு பரிந்துரை பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் லிஸ்ட்ல யுனெஸ்கோ வச்சிருந்தாங்க. ஸோ ரீசெண்டா 27th வந்து 27th வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தோலாவீரா அப்படிங்கறத நாங்க யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 10th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தோலாவீரா இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் அமாங் த ஃபாலோயிங். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், ஆப்ஷன் பி வுடன் plow, option C fire altar, option D great bath. ஓகேங்களா, சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, மொத்த வுடன் plow, ஃபயர் ஆல்டர் அண்ட் கிரேட் பாத் இந்த மூணு ரீஜன்ல எந்த இடத்துல இந்த மூணு பொசிஷன் இந்த மூணு காம்பனன்ட்ஸும் ஃபேமஸ் அப்படிங்கறது தெரிஞ்சா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கரண்ட் அஃபேர் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகேங்களா.